ஹாய்டா மீன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் ஜிம்மினுடைய என் ஆஃப் மீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், பட் என்னால் போட முடியல. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். காஸ் என் காலேஜில் வந்துட்டு எனக்கு நிறையா ஒர்க்ஸ் இருந்துச்சுடா, ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் செமஸ்டர்ஸ்னால். ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல. பட் இப்போ வந்துட்டு நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏப்ரல் மே லீவில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ணுறேன்டா. டெய்லி ஒன் இல்லாட்டியும் 1 டே விட்டு 1 அந்த மாதிரி போடுறேன்டா. காஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு வீடியோஸும் நிறையா வரும். அண்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அண்ட் எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. சரி, ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடி, நேராக கதைக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஸோ நான் கதைக்குள்ளேயே போயிடுறேன். ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு பொண்ணு வந்துட்டு பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அவள் இருக்கிற ரூம்குள்ளே வந்துட்டு யாரோ ஒரு பையன் வராங்க. வந்து அவகிட்ட வந்து நின்றுட்டு அவளை அப்படியே லேசாக ஷேக் பண்ணி எழுப்புறாங்க. பாப்பா பாப்பா எழுந்துருமா, டைம் என்ன ஆச்சு, இங்கே பாரு காலேஜுக்கு லேட் ஆகுதா இல்லையா, சீக்கிரம் எழுந்துரு. டே ப்ளீஸ்டா, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்க வைக்கிறேன்டா. காலேஜுக்கு போனால் அந்த ப்ரொஃபஸர் வேறு என்னை போட்டு படுத்துறான், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிரா. அப்போ அந்த பையனும் சரி ஓகே 5 மினிட்ஸில் வந்துடுவியா, ஓகே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி படுத்துடுறா. அந்த பையனை சிரிச்சிட்டே போயிடுறான். அப்புறம் அந்த பையன் கீழே போயிட்டு நின்று குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அப்படியே எழுந்து சரி எப்போ பாரு இந்த காலேஜுன்னு இடிச்சலாக வருதே அப்படி சொல்லிட்டு அவள் தலையிலேயே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறா. ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு லாங் டாப் போட்டுட்டு கீழே வந்துட்டு டைட் லெகின்ஸ் போட்டுட்டு வெளியே வரா. வந்துட்டு நேராக அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பையன்கிட்ட வரா. அப்போது ஹாலில் வந்துட்டு சேரில் வந்துட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கிறத பார்க்குறா. இவன் அப்படியே எட்டி பார்த்துட்டே போகிறான். ஓ இவனா, மாட்டினடா இன்னைக்கு நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கிட்டே போகும்போது அந்த பையன் இவ்வளோ திரும்பி பார்க்கும். இவன் அந்த பையனை பார்த்து விங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி ஸ்பெக் பண்ணிட்டு போகிறான். அந்த பையனுக்கு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அப்போது கிச்சன்லேருந்து ஜிம்முன்னு சொல்கிறாரு. பாப்பா என்ன பண்ணுற நீ? வந்துட்டு தாண்டா இருக்கேன். ஏய் என்னைக்காவது அவன் நல்ல நாள் கூப்பிட்றியாடி, உனக்கு எங்கடா வலிக்குது? சரி விட, கேட்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அமைதியாகிடுறாரு. இப்போ புரிஞ்சிருக்குண்டா உங்களுக்கு யார் யார் எங்கெங்கே இருந்தான்னு. வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ஜேகே தான் ஹாலில் உட்காந்துருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நடந்து வந்த பொண்ணு யாருன்னு கேட்பீங்க. ஷீ இஸ் பெல்லா, ஜிம்மினுடைய சிஸ்டர். ஓகேவா? ஸோ பெல்லா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நேராக போயிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணுறா. ஜிம்மினில் ஹக் பண்ணி ஐஸ் வச்சதெல்லாம் போதும் பாப்பா, போய் சாப்பிடு. டே ப்ளீஸ்டா, எனக்கு நீ காலேஜ் போகிற மைண்ட் செட்டே இல்லை. சொன்னால் கேள்வி, என் செல்ல பாப்பால, என் தங்க குட்டியில் நல்ல பிள்ளையாக சாப்பிட்டுட்டு காலேஜ் கொண்டு வருவீங்களா? ஓகேவா? போடா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்றா. இங்கே ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணோட லெஃப்ட் சைட்லேயும் ஜிம்மின் ரைட் சைட்லேயும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே ஜிம்மினை பார்த்து கேட்குறாரு. டேய் ஏன்டா அவளை போட்டு காலேஜ் பண்ணுற? டேய் நீ அமைதியாடா, ஒன்னால தான் அவள் கெட்டு குட்டி சோழாக போனான், அவளுக்கு செல்லம் கொடுக்குறதே நீ தான்டா. ஆனவனால எல்லோரும் என்னையே சொல்லுங்கடா, நான் என்ன தான் பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே திட்டிட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே பெல்லா ஜிம்மினையும் ஜேகேவையும் மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே அவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. அதாவது ஜேகே வந்துட்டு வேறு காலேஜில் படிக்கிறாரு, ஜிம்மின் படிக்கலடா. பட் அவர் வந்துட்டு பெல்லாவை கொண்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. ஸோ 3 பேரும் கிளம்பி காரில் போகிறாங்க. அப்படியே இந்த சைடு உங்கள் சைடு வந்தேன்னா நீங்கள் வந்துட்டு எழுந்து உங்கள் அம்மாவை தேடுறீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு இந்தியன் ஸ்டைலில் ஒரு லாங் குர்த்தி வியர் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஷால், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷால் வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வரீங்க. வந்தோடனே உங்கள் அம்மா வந்துட்டு ஏய் இன்றைக்கும் லேட்டாடி நீ? லேட்லாம் இல்லைம்மா, என்ன பண்ணுறது கொஞ்சம் தூங்கிட்டேன். இப்படியே சொல்லாத ஒய்யன், எப்போ பாரு இதே தான் சொல்ல வேண்டியது. சரி போய் கிளம்பு போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு அப்படின்னு கிளம்புறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு அம்மா மட்டும் தான்டா இருக்காங்க, அப்பா இல்லை. காஸ் உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 2 months பேக் தான் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார்.
ஸோ உங்கள் அம்மாவும் வந்துட்டு சொன்னோன்னா நீங்களும் சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க. நடந்து தான் போவீங்க காலேஜுக்கு. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஒரு 20 மினிட்ஸ். ஸோ நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்கே அப்படியே நம்ம காலேஜ் வந்தோன்னா ஜிமின் வந்துட்டு பெல்லாவை காலேஜில் இறக்கி விட்டாரு. பெல்லாவில் டேய் இப்போவும் கேட்குற போகணுமா? பாப்பா டைம் ஆகுது உள்ளே போ. ஓ ஐ ஹேட் யூ, லவ் யூ டு பாப்பா போ அப்படி சொல்லிட்டு பெல்லாவை பார்த்து ஜிமின் சொல்கிறாரு. பெல்லாவில் மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் வந்துட்டு காலேஜ்குள்ளே வரீங்க. பெல்லா அவங்க பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணுறா. ஐயனி ஏ பெல்லா இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போல? ஆமாம் ஆமாம் இவ்வளோ ஹாப்பியாக இல்லை, பட் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டோம்ல, எனக்கு போர் அடிக்காது. ஓஹோ சரி, இன்றைக்கி என்ன உங்கள் அண்ணா ட்ராப் பண்ணாங்களா? ஆமாம். எங்கள் அண்ணாவை பார்க்குறியா? வேணாம் 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 வேணாம், இதுக்கு இத்தனை வேணாம் சொல்கிற? சரி வா கிளாஸ் போகலாம் அப்படி சொல்லிட்டு பெல்லா அவங்கள கூட்டிகிட்டு திரும்புகிறா. அப்போ ஜிமின் வந்துட்டு பெல்லா யார்கிட்டையும் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ யார் அப்படி சொல்லிட்டு இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை விட்டு இறங்குறாரு. நீங்கள் வந்துட்டு நிற்கிறீங்க, பட் உங்கள் ட்ரெஸ் தான் தெரியுதே தவிர்த்து உங்கள் ஃபேஸ் தெரியல. பெல்லா மறைச்சிட்டு நிற்கிறா. அப்போது நீங்கள் திரும்பும்பொழுது ஜிமின் வந்துட்டு பெல்லாவை கூப்பிட்றாரு. பாப்பா இவன் ஒருத்தன் அண்ணன் கூப்பிட வேண்டியது வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா வந்துட்டு அங்கே போகிறா. போய் என்னடா யார் பாப்பா அது? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஆமாம் வயனி. ஓஹோ பெல்லா வரேன் வயனி. சரி நீ போடா, எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன். சரி நீ வந்து ஈவினிங் என்னை பிக்கப் பண்ணிக்க வேண்டாம், நானே வயனி கூட வந்துடுவேன். வேண்டாம் பாப்பா, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சொன்ன கேளு ஓகேவா? வயனி சரி அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் ஓகேவா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பெல்லாவும் போயிடுறா. நீங்கள் ஜிமின் வந்துட்டு பெல்லா பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவரே கிளம்பிடுறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே காலேஜ்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு விஸ்காம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக அண்ட் பெல்லா வந்துட்டு சேம் விஸ்காம், பட் வந்துட்டு உங்களுடைய ஜூனியர் ஓகேவா? ஸோ ஜிமின் வீட்டுக்கு போனோடனே அவர் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு எங்கேயோ கிளம்புறாரு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செம்ம மொக்க கிளாஸில் உட்காந்து தூங்கிட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் சுத்தமாக பிடிக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் உங்களை தான் திட்டிகிட்டே இருப்பாருன்னு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் சாக்லேட்ஸை தூக்கி போட்டு ஏய் கோல் எழுந்துடு நீ அப்படின்னா இன்றைக்கும் இவரோடு எனக்கு பெரிய தலைவலியாக போச்சுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. எப்போ பாரு என் கிளாஸில் என்ன நீ தூங்கிட்டே இருக்க? கால் யுவர் பேரண்ட்ஸ் இமீடியட்லி. சார் ஐ சைட் கால் யுவர் பேரண்ட்ஸ் இமீடியட்லி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா எடுக்கவே இல்லை. நீங்கள் திருப்பி கால் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் ஷீ இஸ் நாட் பிக்கிங் மை கால் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. தென் கெட் அவுட் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. நீங்கள்லாம் இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கு வெளியே நிற்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இங்கே அப்படியே பெல்லா சைடு வந்தால் பெல்லாவும் சேம் அவளுக்கு பிடிக்காத கிளாஸில் உட்காந்துருக்கா. அவளை வந்துட்டு சார் வந்துட்டு கூப்பிட்றாரு. பெல்லா எஸ் சார் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓ ஏன்டா நான் இப்படி மாற்றணும்? வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அவளும் போயிட்டு அவங்க போர்டில் பார்க்குறா. அவளுக்கு அது என்னன்னே தெரியல. ஸோ இப்படி சாரை பார்க்குறா, போர்டை பார்க்குறா. சாரில் உங்கள் அண்ணனா என்ன? உங்கள் அண்ணன் பெரிய ரவுடினா நீ என்ன அப்படி தான் சுற்றுவியா? கிராக் சார் மைண்ட் யூர் வேர்ட்ஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். ஓஹோ தென் நாளைக்கு நீ உங்கள் அண்ணன் இல்லாமல் கிளாஸ் போடக்கூடாது. நான் எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் அவரை கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க அப்படி சொல்லிட்டு பெல்லா போயிடுறா. வெளில அப்படியே ரவுண்டுக்காக அப்படியே வரா. வெளியே வந்துட்டு பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா? ஸோ உங்களை பார்த்தோன்னே உங்களையும் இழுத்துட்டு அவள் கேன்டீன் போயிடுறா. நீங்கள் 2 பேரும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே ஜிமின் சைடு வந்தால் ஜிமின் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, மீட்டிங் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு டூ வாட் ஐ சேட், நான் வந்துட்டு எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறேனோ அவ்வளோதான் போடணும். சும்மா உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. உங்கள் இஷ்டம் பண்ணாங்கட்டிக்கு தான் வேலை பார்க்கணுன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டே தேவையில்லை, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. ஸோ இப்படி ஈவினிங் ஆகுது. நம்ம ஜிமின் வந்துட்டு பெல்லாவை பிக் பண்ண வராரு. நீங்களும் பெல்லாவும் அப்போ தான் வந்துட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்து ஐஸ்கிரீம் பார்லர் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு பெல்லாவை பிக் பண்ணும்போது தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. மனுஷன் உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. காஸ் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்களை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. காஸ் நீங்கள் நிற்கிறது வந்துட்டு பெல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுது, நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, பெல்லாவுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் 2 பேர் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு.
அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அவர் ஃபோன் எடுத்து அப்படியே உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் அப்படியே அதை பாக்கெட்டில் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பெல்லா கிட்டே போயிட்டேன். பாப்பா டேய் என்னடா அதுக்குள்ளே வந்துட்டு நான் இன்னும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு முடிக்கலாம். ஐஸ்கிரீம் தானே, சரி நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களையும் பெல்லாவையும் கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டு இல்லை நான் வரல நீங்கள் உங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பெல்லாவில் ஓ வா நம்ம 3 பேரும் போகலாம், வா வா வா. இல்லை பெல்லா அம்மா வெயிட் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், நானே வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணி சொல்கிறேன். பெல்லா சொல்லிட்டு இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு பெல்லா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகலாம். ஜிம்மினும் வந்துட்டு பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜிம்மின் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இங்கே ஜிம்மின் வந்துட்டு பெல்லாவை கூட்டிகிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதும் மா 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 எங்கே இருக்கீங்க மா மா கேட்குதா? ஷோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே. வீடு வேறு ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? கரண்ட் இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா எங்கேயும் இல்லை. சரி மேலே ரூமில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இங்கே மேலே ரூம்லேயும் போய் பார்க்குறீங்க. அங்கேயும் உங்கள் அம்மா இல்லை. எங்கே போயிருப்பாங்க? சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. கீழே கிச்சனில் ஃபோன் அடிக்குது. நீங்கள் கிச்சனில் தான் இருக்காங்க. நான் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தேன். ஒரு வேளை கிச்சனில் ஃபோனை மறந்து வச்சுட்டு எங்கேயும் போயிட்டாங்களோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு நேராக கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் அம்மாவை தேடுறீங்க. ஆனால் உங்கள் அம்மாவோட ஃபோன் வந்துட்டு அவங்க ஷெல்ஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் ஷெல்ஃப்லேருந்து உங்கள் அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு ரூம் ஓப்பனில் இருக்குது. அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. அதுக்குள்ளே போய் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா கீழே விழுந்திருக்காங்க ஃபெயிண்ட் ஆகி. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம பயம் ஆகிடுச்சு. அப்படியே அழுவுறீங்க. மா எழுந்துருமா, என்னை பாருமா, ஐயோ இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வருது. உங்கள் அம்மாவை ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு போகிறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் போனவுடனே டாக்டர் வந்துட்டு உங்கள் அம்மாவை செக் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா என்னை பாரும்மா, நான் இனிமேல் நீ சொல்கிற மாதிரியே இருக்கும்மா, ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு வெளியே வர்றாரு. யார் இந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர்? டாக்டர் நான் தான். சாரி டு சே திஸ், யுவர் மாம் பாஸ்ட் அவே அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. டாக்டர் இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் டாக்டர், ஒரே வாட்டி செக் பண்ணி பாருங்கள் டாக்டர். நீங்கள் அங்கேயே உட்காந்து குழந்த மாதிரி அழுவுறீங்க. டாக்டருக்கு இதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், ஃபேக்ட் அது தானம்மா, அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே செம்மையாக ப்ரோக் ஆகி அழுவுறீங்க. எனக்கு அப்பா தான் இல்லைன்னு நினச்சேன், கடைசியில் நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்லம்மா, என்னம்மா இப்படி பண்ணுற, கடைசியில் நான் இப்போ அனாதையாக நிற்கிறேன்ல, இதுதான் நீ ஆசைப்பட்டியாம்மா, நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லுவியம்மா, இப்போ நான் எப்படி வாழ்கிறேன்னு பார்க்காம போயிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு என்னாகுது, அங்கே வந்துட்டு ஜிமின் அண்ட் பெல்லாவும் வராங்க. வந்தோடனே பெல்லா அவங்கள ஓடி வந்து ஹக் பண்ணுறா. ஒன்றும் இல்லை, இங்கே நான் வயனி அம்மா கிட்டுவாங்க. பெல்லா அம்மா வயனி காம் டவுன் அண்ணா வாட்டர். டேய் என்னடா அதிசயமே ஒன்று அண்ணனில் கூப்பிட்றா, டேய் ரொம்ப முக்கியம், தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜேக்கிட்ட சொன்னாங்க. ஜேக்கியும் போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராரு. ஜேகே வந்து அதை பெல்லாட்டு கொடுத்தாங்க. பெல்லா வாங்கி உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு பெல்லா இங்கே பேர் வாங்கி காம்டோன்னு அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. இல்லை பெல்லா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்த மாதிரி அழுவுறீங்க. பெல்லாக்கே அதை கேட்டு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அவளுக்கு அழுகையாக வருது, டியர்ஸாக வருது. ஜிமினுக்கும் உங்களை இப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ஜேகேக்கு பெல்லால் வருது பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் 4 பேர் அப்படியே உங்கள் அம்மா இருக்கிற வார்டுக்குள்ளே போவீங்க. உங்கள் அம்மாவை வந்துட்டு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இந்த அந்த ஹார்ட்லாம் எடுப்பாங்கல்லடா, ஹார்ட் செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா அவ்வளோ தள்ள எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி தானம்மா, கடைசியில் நானும் இப்போ தனியாக நிற்கிறேன்ல, அப்பா விட்டுட்டு போகும்போது கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இல்லைம்மா,
ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே அவங்க ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறீங்க. பெல்லாக்கு இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுது. அவள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுறா. ஜிமின் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை தூக்குறாரு. ஜேக்கிக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு சொல்லிட்டு அவளையும் பக்கத்துலேயே அட்மிட் பண்ணுறாங்க. நீங்கள அவங்க அம்மாவை விட்டு நகரவே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே பெல்லா கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்ச உடனே ஜிமின் போயிட்டு, பாப்பா என்ன ஆச்சு உனக்கு? சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் இங்கே இருந்து என் கூட பார்த்துக்குறேன், நானும் ஜேக்கே ஒரு கொஞ்சம் வீட்டில் இரு, ஜேக்கே அவன் கூட துணைக்கிருப்பான். இல்லைண்ணா இல்லை, நான் வயனி கூட இருக்கேன். அப்போ ஏன் பாப்பா ஃபெயிண்ட் ஆகி விழுந்தேன்? இல்லைண்ணா எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு, நம்மளையும் அவனுக்கு இப்படி தானே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பெல்லா சொன்னோன்னா இங்கே ஜிமினுக்கா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இன்னொரு சைட் கோவம் வருது. ஜேக்கே அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜிமின் பேக்கப் ஆட் பண்ணுறாரு. மச்சான் ஒன்றும் இல்லை ஓகேவா? டேய் மயிறு எனக்கு தெரியும், நீ பெல்லாவை பார்த்துக்கோ, நான் போய்ட்டு வயனி என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டுவேன். சரி போடா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் சொன்னோடனே ஜிமின் போகிறாரு. போயிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்துலேயே அழுது அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜிமின் உங்கள் ஹேர் அப்படியே கேரஸ் பண்ணி விட்டுட்டு, உனக்கு இனிமேல் யாரும் இல்லைன்னு நினைக்காது, உனக்கு எப்போவுமே நான் பெல்லா ஜேகே இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கல. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மாவோட ஃபனரலில் இருக்கீங்க நீங்கள் 4 பேரும். உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நிற்கிறாங்க. பட் அவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் யாருனே தெரியாதுன்ற மாதிரி நிற்கிறாங்க. ஜிமினும் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவை அப்படியே அந்த பாக்ஸ் கூடலாம் வச்சு உள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் மைண்ட் வாய்ஸில் அவ்வளோதான் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வெளிநாட்டில் போய் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜிமின் பெல்லா அண்ட் ஜேகே மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் அம்மாவோட அந்த டாம் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் அம்மாவோட டாம்பில் படுத்துடுறீங்க. உங்கள் அம்மாவோட டாம்பில் படுத்துட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கீங்க. பெல்லால அண்ணா எனக்கு வயனி இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது. பாப்பா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், அவங்க அம்மா இறந்தது அவளுக்கு பெரிய இழப்பு தானே தெரியும், ஆனால் எனக்கு அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல, ஐ ஃபீல் அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப வேர்ட்ஸ் வராமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஜிமின் அவளை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை பாப்பா ஃபீல் பண்ணாது ஓகேவா, நான் இருக்கேன், ஜேகே இருக்கான், நீ இருக்க அவளுக்கு, ஸோ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பெல்லாவை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ பெல்லா வயனி பெல்லா எழுந்துரு வயனி, பெல்லா நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன், வயனி இப்படியே இருக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல, எழுந்துரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஸோ இங்கே எழுந்த உடனே பெல்லா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போன உடனே பெல்லா சொல்கிறா, வயனி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நீ நான் அண்ணா அப்புறம் ஜேகே எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம். இல்லை பெல்லா வேண்டாம், சாரி நான் ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு யோசிக்கலாம், ஆனால் அது இல்லை, நான் எங்கள் அம்மாவை தான் இழந்துட்டேன், எங்கள் அம்மா இருந்து இந்த வீடாச்சு எங்கள் அம்மாவோட மெமரிஸோடு என்கிட்ட இருக்கட்டும், ஸோ நான் இங்கேயே இருக்கேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பெல்லாவுக்கும் அதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா இருந்த வீட்டை போய் சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவங்க நினைவாகவே இருக்குது. அப்படியே உள்ளே போயிடுங்க. இங்கே ஜிமின் பெல்லா ஜேக்கிக்கு இதை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்களும் சரின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க ப்ரோக் ஆகி. இங்கே பெல்லாவும் வீட்டுக்கு அழுகுறா. அவர் உங்களை போய்ட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு அழுகுறா. ஜிமின் இதெல்லாம் வாசல் நின்று பார்ப்பாரு. அவருக்கு அப்படியே செம்மக்கும் வருது. ஏன்னா பெல்லா அழுகுறது அவரால் பார்க்கவே முடியல. ஜேகே டேய் என்னடா ஏன்டா இப்படி பார்த்துட்ருக்க பெல்லா ரொம்ப, டேய் எனக்கு செம்மக்கும் விடுதுறோம், பெல்லா உள்ளே அழுதுட்ருக்கா, என்ன சொல்கிற, ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொன்னோடனே ஜேகே எட்டி பார்க்குறாரு. பெல்லா செம்மையாக அழுதுட்ருக்கா. சவுண்ட் வெளியே வரக்கூடாதுன்னு சவுண்டே இல்லாமல் அழுதுட்ருக்கா. பார்த்தோன்னே ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டேய் ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னையும் என் தங்கச்சியும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கு நான் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எவனாக இருந்தாலும் அவனை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பல்ல கஷ்டத்து சொல்கிறாரு. ஜேகேக்கு ஜிமினோட டோனை கேட்டாலே புரியுது எவ்வளோ கோபத்தில் இருக்காருன்னு. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே சைலண்ட் ஆகிட்டீங்க. யாருக்கிட்டேயும் அவ்வளோக்கா பேச மாட்டீங்க.
பெல்லா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. முன்னாடியாவது வந்துட்டு நீங்கள் பெல்லா கிட்ட அப்புறம் உங்கள் கிளாஸில் உள்ளவங்ககிட்டலாம் பேசுவீங்க. இப்போ உங்கள் கிளாஸில் உள்ளவங்கள்ட்ட கூட பேசுகிறதில்ல. பெல்லா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. வேறு யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டீங்க, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. காலேஜ் போனோமா வந்தோமான்னு இருப்பீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எக்ஸாமும் முடியுது. எக்ஸாம் முடிஞ்சோடனே பெல்லா நான் வந்துட்டு கனடா போகிறேன் சொன்னேன்ல ஆல்ரெடி. சொன்னேன் வயனி, ஆனால் நீ தனியாக கனடாவில் போய் என்ன பண்ணுவ? நீ பேசாமல் எங்கள் கூடயே இருந்துறேன். இல்லை பெல்லா, அது கரெக்டாக வராது. எங்கேருந்து எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குது. நான் அவங்க இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்கல தான், ஆனால் அவங்க இல்லாத வழி என்னால் தாங்கிக்க முடியல. நான் கனடா போகிறேன். அங்கே போய் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு என் லைஃப் நான் ஓட்டிடுவேன் அப்படியே. வயனி ப்ளீஸ், சரி வா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போ. நீ என்னை விட்டுட்டு போகணும் முடிவு பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு பெல்லா அப்படியே கண் கலங்குறா. நீங்கள்ல இங்கே பாரு பெல்லா பேபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். புரிஞ்சுக்க முடியாமல்ல வயனி, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு எங்கள் அம்மா இல்லாத குறையை தீர்த்து வச்சது நீயும் என் அண்ணாவும் தான். அண்ட் நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கே தெரியும். இருந்தும் நீ இப்படி பேசுகிறல்ல. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிறீங்க. அப்போ ஜிமின் வராது. பாப்பா அண்ணா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் நம்ம பெல்லா ஹக் பண்ணுறா. நீங்கள் எல்லாம் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறா. அப்படியே ஒரு 2 minutes ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் எல்லாம் வேண்டாம், நான் யார் மேலேயும் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டது எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு. அவங்களே என்னை சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஜிமின் மேலே ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மைண்ட் வைஸில் நினச்சிட்டு நீங்கள் ஜிமினோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு பெல்லா கிட்டே போவீங்க. ஜிமினில் சரி வாங்க 2 பேரும் நான் ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போகிறேன். எப்படி கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்ச நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்? அப்படியா, என் பாப்பா ஆசைப்பட்டாலும் அதான் அண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்லர் ஆல்ரெடி வெயிட் பண்ணுவார். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு அங்கே போகிறார். நீங்கள் 4 பேரும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. பெல்லா அப்படியே ஜேகேவை டீஸ் பண்ணிட்டே சாப்பிட்றா. அப்போ ஜிமினில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அது எப்படி சொல்கிறது? டே அண்ணா, என்ன நீ எல்லாம் ஸ்ட்ரக் ஆகிற? என்ன நீ நெல்லியதை பார்த்தாலே ஏதோ சரியில்லைன்னு தெரியுது. ஏதாவது பொண்ணை கவுத்துட்டியா என்ன? ஏய், சின்ன பிள்ளை மாதிரி பேசுடி. சரி சரி சொல்லு, என்னாச்சு? அது வந்து வயனி, நான் இதை உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசணும். என்னாச்சு மேம்? அது சரி, நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமாம். நான் இப்படி கேட்குறது தப்பு தான் எனக்கு தெரியும். உங்கள் அம்மா இறந்து 1 year கூட ஆகலை. ஆனால் எனக்கு உன்னை பார்த்த அன்றைக்கே பிடிச்சிருந்துச்சு. நான் உங்ககிட்ட அதுக்கப்புறம் ஒரு 1 monthல சொல்லலாம். அது என்ன ஃபீலிங்ஸ்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசலாம், உங்கள் அம்மா கிட்டே பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி என்னென்னமோ நடந்துருச்சு. சரி ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னா நீ என்ன கேட்க வேணும்னு எனக்கு புரியுது. உங்கள் அம்மா இல்லாத குறையை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் உங்கள் அம்மா உன்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியுமான்னு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு லவ் கொடுத்து உன்னை பத்திரமா என்னால் பார்த்துக்க முடியும். அது ஏய் என்ன நீ? நானே இது எதிர்பார்க்கல. ஐம் சர்ப்ரைஸ்ட். நான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்ககிட்ட. நீ எல்லாமே நினைக்க தாண்டி செய்கிற அப்படி சொல்லிட்டு வெள்ளா மூஞ்சி திருப்பிக்கிறா. அப்போ ஜேக்கில் நம்ம இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வச்சுட்டு பெல்லாவை பார்க்குறாரு. அது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு அவர் சத்தமாக சொல்லியிருப்பார். பெல்லாவுக்கு மட்டும் அது கேட்டிருக்கோம். எனக்கு ஓகேனா எனக்கு இப்போவே ஓகே தான்ப்பா அப்படி சொல்லிட்டு பெல்லா சொல்லணும். இங்கே ஜேக்கு அப்படியே ப்ளஷ் பண்ணுறாரு. இங்கே நீங்கள்லாம் அடுத்து என்ன சொல்ல வருதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஜிமின் அப்படியே கையை நீட்டுறாரு. நீங்கள்லாம் ஜிமின் கையை பார்க்குறீங்க, ஜிம்மில் பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கையில் கை வச்ச உடனே பெல்லாவுக்கும் ஜேக்கிக்கு செம்ம ஹாப்பி. ஜிமின் அதை விட ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செம்ம கிராண்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஜிமின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கொன்னது யார் அப்படி சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. இவ்வளோ தூரம் கதை பார்த்தாச்சுடா. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அப்போ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு 7 years இருக்கும். பெல்லாவுக்கு வந்துட்டு ஒரு 4
இயர்ஸ் இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்துட்டு வெளியே போகிறோம், பாப்பாவை பார்த்துக்கோ, பாட்டிமா கூட பத்திரமா இருக்கணும், ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா போகிறீங்களா பா இந்த பையன் ஜிமின் நல்ல பையன்ல, பெல்லா பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணுமா, ஓகேவா அம்மா அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம், ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு இப்படி கண்ட தண்ணீரோடு அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாரு. ஸோ அவங்க போயிட்டு ஒரு ½ வந்துட்டு ஜிம்மினோட பாட்டிக்கு கால் வருது. நாங்கள் வந்துட்டு ட்ரிப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் பேக் அவங்க அம்மாவா? ஆமாம், என்னாச்சு? என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் என்னாச்சு? நீங்கள் கொஞ்சம் நேரில் வர முடியுமா? வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட பாட்டி வந்து ஜிமினையும் பெல்லாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரிசப்ஷனில். அவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ்ஸஸ் பேக்கோட அட்டெண்டரா, நீங்கள் வந்துட்டு நேராக போய் லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களும் போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஜிமினோட அப்பா அம்மா வந்து துணியில் மூடி வச்சுருக்காங்க. அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு செம்ம இன்ஜுரி. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ப்ளட்டு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ அடிபட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப பார்க்கவே முடியாத ஒரு ஸ்டேட்டில் இருக்கார். இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்கு. அட் தி சேம் டைம் ஒரு வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. செம்மையாக அலறாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. பட் அவங்க அப்பா அம்மா படுத்துருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இங்கே குட்டி கையை வச்சு அவங்க அம்மா அப்பாவை எழுப்புறான். அம்மா அம்மா எழுந்துட்டுமா, அம்மா அம்மா என்னை பாரு, அம்மா அப்படி பாரு, பெல்லா பாப்பா அழுகுறேன், உனக்கு நான் அழுதா பிடிக்காதுல்ல, எனக்கு தூக்குமா அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் அழுகுறா. ஜிம்மினுக்கு அவள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா பெல்லா பாப்பா அப்படியே தூக்கிட்டு, பாப்பா அண்ணா இருக்கல, அண்ணா பார்த்துக்கிறேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பெல்லாவை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மினோட பாட்டி வந்துட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னம்மா எவ்வளோ சீக்கிரம் இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டில்ல, நான் பார்த்துக்குவேன், ஆனால் நீ இல்லாத ஸ்பேஸை எப்படின்னா என்னால் ஃபில் பண்ண முடியும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க ஃபனலும் நடக்குது. ஜிம்மினோட பாட்டி தான் ஜிம்மினையும் பெல்லாவையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 11 இயர்ஸ் போகுது. ஜிமின் வந்துட்டு பெரிய பையன் ஆகிட்டார். பெல்லாவும் அதுக்கு ஈக்குவலாக ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஜிமின் வந்து காலேஜ் போகிறாரு. காலேஜில் ஜிமின் செம்ம ஃபேமஸ் அண்ட் ஹாட் ரோட் வேறு. எல்லா பொண்ணுங்களும் ஜிமினுக்கு ஃபிட் பண்ணுவாங்க. பட் ஜிமின் வந்துட்டு யாரையும் கண்டுக்க மாட்டார். இப்படி தான் வந்துட்டு காலேஜில் ஒரு நாள் ஜேகேவை புள்ளி பண்ணும்போது ஜிமின் போய் காப்பாற்றி ஜேகேக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். ஜேகேக்கு யாருமே இல்லைடா, ஜேகேயோட பேரண்ட்ஸ் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே இறந்துருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க தான் இவ்வளோ நாள் வளர்த்துருப்பாங்க. இவர் கொஞ்சம் பெரிய பையனானாலும் அவங்களும் விட்டுருப்பாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஹாஸ்டலில் தான் இருக்கார். இப்போ ஜிமின் வந்துட்டு அவரை காப்பாற்றணுன்னு ஜிமினை கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஜிமினோட பாட்டியும் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு ஜிமின். நினச்சி பார்த்துட்டு இவ்வளோத்துக்கும் காரணமாக நாங்கள் யானை நான் சத்தியமாக கண்டுபிடிச்சி கொல்லாமல் விட மாட்டேன்னு கொலவெறியோடு நினச்சிட்ருக்காரு. இப்போ புரிஞ்சிருக்கும்டா ஜிமின் ஏன் அடிக்கடி கோவப்படுறாரு, எப்படி ரவுடியானாருன்னு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் 2 பேரோட கல்யாணமும் கிராண்டாக நடக்குது. ஆனால் இப்போவும் ஒரு கைக்குத்தோடு தான் இருப்பீங்க. எங்கே ஜிமின் மேலே அதிகமாக லவ் வச்சோன்னா அவர் நம்மளை சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவாருன்னு பயந்துகிட்டே தான் இருப்பீங்க. பெல்லாவும் வந்து ஜேகேக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பா. ஜேகேவும் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஜிமின் கிட்ட வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஜிமினும் டேய் என்னை விட நல்ல மக்களே நான் எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் டேஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அப்போ ஜிமினுக்கு ஒரு நாள் ஒரு கால் வருது. எக்ஸ்கியூஸ் மீ, யார்? ஜிமினா? ஆமாம் ஜிமின் தான், நீங்கள் யார்? சார் நான் தான் பேசுகிறேன். நீயா சொல்லு, என்ன வேணும்? ஜிமின் அப்படி கேட்ட உடனே அவரும் சொல்கிறாரு, சார் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓ ரியலி, நாங்கள் இப்போவே வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு வயசானவரை கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் பேர் வந்துட்டு வால்மட்டா. டேய் நீயாடா எங்கள் அப்பா அம்மாவை கொன்ன? சே வாய்ப்பே இல்லை. டேய் என்னடா என்ன நினச்சிட்ருக்க? உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுத்தேன் தெரியுமா? உங்கள் அம்மா அவனுக்கு சப்போர்ட்டு, அதான் 2 பேரையும் போட்டு தள்ளணும்னு நினச்சேன். ஆனால் மிஸ் ஆகிட்டே இருந்தானுங்க. அதான் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஹைவேஸில் அடித்து தூக்குனேன். ஆனால் எந்த நாய் மோப்பம் பிடிக்காதுன்னு நினச்சா நீ மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டல்ல. டேய் உன்னை கட்டி போட்டு வச்சுருக்கும்போது நீ இவ்வளோ பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவத்தில் அவர் நல்லா பஞ்ச் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு அப்படியே பிளட்டு போனாலும் பரவாயில்லன்னு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. டேய் என்ன தான் அடித்தாலும் என்னை கொல்லவே செஞ்சாலும் என்ன மாதிரி இன்னும் வருவானுங்கடா.
என் பையன் இருக்கான்டா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோடனே ஜிம்மின் வந்துட்டு அவர் அசிஸ்டண்ட் சொல்லி யார் இவர் பையன் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் பையனை கூட்டு வர சொல்கிறாரு. அவன் பையன் பார்த்தா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அப்போது டேய் என்னடா கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்தீங்களா பாஸ்? அவங்க பையனே இல்லை பாஸ், அவங்க பையன் மண்டையை போட்டு 7 வருஷம் ஆகுதான். ஓ இந்த கிழவனுக்கு இருந்து கொழுப்படங்கள இது யார்? அவர் பேரன் பாஸ். ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கலாம். அதுக்கு என்ன ஒரு 6 months இருக்கும், அந்த பேபி 6 to 7 months இருக்கும். அந்த பேபிக்கு அம்மா இல்லை. இவங்க வால்மட்டுடைய பையன் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பேபியை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவங்க வந்து பேபி பெற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபியை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் அந்த பேபிக்கு ஒரு 4 months இருக்கும்போதே வந்துட்டு அவங்களும் இறந்துருவாங்க. ஸோ இந்த பேபிக்கு வந்துட்டு இப்போ வால்மட்டோட வளர்ப்பில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஜிம்மின் இதெல்லாம் கேட்டுட்டு டேய் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், ஆனால் உன் பேரனை நான் அதுக்குன்னு அப்படியே விட்டுற மாட்டேன், இனிமேல் அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா மேலே போய் சேருன்னு சொல்லிட்டு அவர் அந்த வால்மட்டை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த பேபியை தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் வீட்டில் ஜிம்மினா எப்போ வந்த? இப்போ தான். என்ன என் செல்லக்குட்டி தேடிட்டு இருந்தீங்க போல்? ஆமாம். இந்த பையன் இந்த பாப்பா யார்? இது எனக்கு தெரிஞ்சவங்களோட பாப்பா. அண்டு அவங்க வந்துட்டு ஒரு எப்படி அது இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, அவங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இப்போ தான் கோமாவில் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த பாப்பா தூக்கிட்டேன். க்யூட்டாக இருக்கா இந்த பையன், கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி கொஞ்சிட்டு இருக்கீங்க அந்த பையனை. ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் டேஸ் போகுது. பெல்லாக்கும் ஜேக்கிக்கும் கல்யாணம் ஆகிடுது. பெல்லா ஜேக்கிக்கு அப்படியே ஒரு பொண்ணும் பிறக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே இயர்ஸ் நல்லா தான் போகுது, சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 6 years நீங்கள் வந்துட்டு உங்கள் பையன் ஜிவோன் அண்ட் உங்கள் பொண்ணு மியா கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. 2 பேரும் இது ஏம்மான்னு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படியே வந்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் அவர் படிக்க உட்காந்து லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்டி நீ இன்னும் என் கூடவே இருக்க, எப்போ பாரு லேப்டாப் கூட குடும்பம் நடத்துகிற போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டு எழுந்த போகிறீங்க. ஜிம்மில் மியாவையும் ஜிவானியும் விளையாட சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. இங்கே பெல்லா வந்துட்டு அவர் ஜேகேவையும் அவள் பொண்ணு சனாவையும் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரா. ஓய் மியா பாப்பா, ஜிவோன்மா சிச்சி அப்படி சொல்லிட்டு மியா சொல்கிறா. ஐயோ க்யூட்டு அப்படி சொல்லிட்டு பெல்லாவும் போய் அவங்கள தூக்கி கொஞ்சம். எங்கே உங்கள் அப்பா அம்மா? அப்பா வந்து மேலே இருக்காரு, அம்மா வந்து பின்னாடியே இருக்காங்க. அது பின்னாடியே இருக்காங்களா? ஐயோ புரியலையாடி. ஜிமின் வந்துட்டு இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஒயின் கோவப்பட்டு மேலே போயிருப்பான், ஜிமினும் பின்னாடி போயிருப்பான். சரி டேம்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பா அப்படி சொல்லிட்டு பெல்லா வந்துட்டு என்ன பண்ணுறா, மியோ ஜிவான் அண்ட் சனா 3 பேரையும் கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. ஜேக்கும் பெல்லாவும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜும் போட்டுடுறா பெல்லா, நாங்கள் வந்தோம் நீங்கள் மேலே இருக்கீங்க சொன்னால், ஸோ நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு. நீங்கள் இல்லை எப்பா இப்போ இவர் தான் சண்டே நிறுத்தி கூப்பிட்டு போயிட்டாலா, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி டெரேஸில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் வந்துட்டு எதான் சாரி சொல்கிறேன். ஒரு சாரி யாருக்கு வேணும், நீங்கள் வச்சுக்கோ. ஒரு பொண்டாட்டி பக்கத்துலேயே இருக்கேன், பார்க்கணுன்னாவது உனக்கு தோணுதாடா, இப்போ அந்த லேப்டாப் கூட குடும்பம் நடத்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க. ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவர் உங்களை பேக் ஹேக் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ரோட்டில் ஒரு பொண்ணு அப்படியே ஆப்போசிட்டில், உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரோட்டில் ஒரு பொண்ணு நின்று ஜிமினையும் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அதை கவனிக்கலை, பட் ஜிமின் பார்த்துட்டாரு. சரி உங்களை வெறுப்பேற்றுவோம் அப்படி சொல்லிட்டு, ஹாய் அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கல்ல, எந்த பொண்ணு? அதான்டி ஆப்போசிட்டில் ரோட்டில் டீ கடையில் நின்றுட்டுருக்காளே. ஓஹோ சார், பொண்ணுங்களை சைட் அடிக்க வர ஆரம்பிச்சிட்டிங்களோ? பேசவே செய்வேண்டி, அப்படியா போய் பேசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பியூட்டி. ஏய் என்ன ஸோ நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிங்க. அந்த பொண்ணு ஜிம்மினை பார்த்து விங்க் பண்ணுறா. அவரில் அவங்க பின்னாடியே வந்ததுனால அந்த பொண்ணு அசிங்கமாக போயிடுது. அவர் வந்துட்டு உங்கள் ரூமில் வந்து உட்காந்தோன்னே, இப்போ ஏன்டா வந்த, போடா, அதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கான்ல அவள் பின்னாடி போ. ஏய் கோவப்படாது, சும்மா ஒன்று டேஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணினா ஒன்று சாப்பிடுச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனில் சரி பொண்டாட்டி பண்ணலை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜிம்மன் நான் யாரையுமே இழந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் இழந்துட்டேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என் லைஃப்லேயே இப்போ நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் நீயும் பெல்லாவும் மட்டும்தான்.
எனக்கு நீங்கள் மட்டும் போதும். அண்ட் யூ கைஸ் ஆர் எனஃப் ஃபார் மீ. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லவ்வோடு சொல்லிட்டு ஜிமின் கண்ணை பார்க்குறீங்க, அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ பெல்லா கால் பண்ணுறா, இடையில கண்டிப்பாக இந்த மாதிரி, என்னடி இவங்க 2 பிள்ளைங்களும் எங்களை போட்டு படுத்தது வாங்கடி அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறா. நீங்கள் சிரிச்சிட்டே நீங்களும் ஜிம்முன்னு கிளம்புறீங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப நாள் வந்து டச் விட்டு போச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. உங்கள் அட்மின் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு விடுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். அண்டு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கடா. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய நன்றிகள். காஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்கள் சப்போர்ட் அப்படியே கொடுங்கடா. ஓகேடா, மீ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய் பாய். யுவர் கிறிஸ்டல். லவ் யூ. பாய்.